வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். என்னாச்சு? ஓவர் ஆக்டிங் ரிஜெக்டட். உள்ள இங்கிலீஷ் பாடம் நடக்கலடா, இங்கிலீஷ் படமே ஓடுதுடா. படமா? ஒண்ணுமே தெரியலையே. நான் வேணா போய் விளக்கெடுத்து வரட்டுமா? ஆமாடா, அது ஒண்ணுதான்டா நான் இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு. விடியற வரைக்கும் அவங்களுக்காக புடிச்சிட்டே இருக்கிறேன். எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கனா வாட்டர்மெலன் ஸ்டார். அது ட்ரோல் என்ன? அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா. ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க? பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். ரெண்டுத்துல ஒன்னு வந்து தீபாவளிக்கு வந்துடும். வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். வரிசையை பார்த்துடலாமா? டேய், என்னடா லிரிக்ஸ் இதா? புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டா பல்ல குத்த போறேன்? என்னடா இது? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் இருக்கு, செகண்ட் லைனை காணா. அதுக்கு பதிலா அப்படின்னு ஏதோ போயிட்டு இருக்கு. நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. அநேகமா பாட்டு எழுதும் போது செகண்ட் லைன் வரலையேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போது சரி ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதுவும் பிளான் பண்ணிட்டாங்களா? ஒழுங்கா பேசதும் புரியல. அதாவது பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இல்லைனாலும் கேட்க பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அம்புட்டு பேர் வாயிலையும் இப்படித்தான் சுத்துவாங்க. பல பேரோட ரிங்டோனாவும் இது இருக்க போது பாருங்க. நானே செல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரெடி 1 2. என்னடா சாங் இதா? மறுபடியுமா? சாமி நம்ம பாத்து என்ன அற்புதமான ஒரு பாட்டு. பக்கத்து வீட்டு டிவில ஒளியும் ஓடுது, அதை சொல்றியா? அது எப்படி உனக்கு கரெக்டா கண்டுபிடிச்ச? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. மூளை முடுக்கெல்லாம் பிரியாணி கடை முக்கு முக்கு ஆண்டா ஆண்டாவா விக்கிறான். அப்பனே ஆடு வரைக்கும் ஆடு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சுடுகாடு. இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்னேன். ரங்கபதி ராகவ ராஜாரோ ஈஸ்வர அல்லா தோரே. என்னடா பாட்டு இது? அதாவது இது ஒரு லிரிக்ஸ்னு எழுதி பாடுனது மட்டும் இல்லாம அதுக்கு டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வேற போட்டுருக்காங்க பாருங்க. ஹிந்திக்காரங்கோ தமிழ்நாட்டுல நல்ல வேலை செய்யுது. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. திடீர்னு பார்த்தா சரவணா ஸ்டோர் விளம்பரத்துல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கோவில் வாசல்ல ஆடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் எவனும் ஒழுங்கா மட்டும் ஆடல. முடுக்கெல்லாம் பிரியாணி கடை முக்கு முக்கு. வாட் இஸ் திஸ்? இதுல லோகேஷ் கனகராஜ் வேற கைதி படத்தையே நான் மன்சூர் அலிகானை வச்சுதான் இமேஜின் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூல சொல்லிருப்பாப்ல. முதல்ல அந்த மனுஷன் கிட்ட இந்த பாட்டை போட்டு காமிக்கணும். நல்லா பண்ற கூமா பட்டியா? அப்போ நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்னாச்சு? ஓவர் ஆக்டிங் ரிஜெக்டட். ஏய் ஏன் போற? ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என்னடா இது? ராராவா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது உண்மையிலேயே வந்து குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஷோ தானா? அங்க நம்ம பார்த்திபன் ரியாக்ஷனே தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ பாக்குறதுல பீசாரம் போட்டுருக்க. நானு அதாவது ஷோக்கு பேரு சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உண்மையிலேயே சிங்கிள் பசங்க மட்டும் தான் இந்த ஷோவை பார்க்க முடியும் போல இருக்கு. நல்லா இருந்த கூமா புட்டியை கூட்டு வந்து என்னென்ன பண்றாங்க பாத்தீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க.
ஐயோ கொஞ்சம் ராவா இருக்கா இருக்கா இருக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவரோட ஸ்டெப் நீங்க போட போறீங்க, ஓகேவா? எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏங்க நீங்க இல்லாம கைகால ஆடாதுங்க. வாங்க நீ பொழைச்சுப்ப. நீ பொழைச்சுப்ப. சரிங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ரைட் ஆஃப் பண்றீங்களா? இது டூ மச். இது டூ மச். எது அடிக்கிறோட ஆயில் பச்சாச்சு பாருங்கப்பா. நிறைய போறான்டா. அநேகமா நல்ல பேர் வாங்கின மனுஷனை கூப்பிட்டு வச்சு அந்த மனுஷன் பேரை கெடுத்து விட்டு தான் அனுப்புவாங்க போலயே. போட்டோம் அதானே என் கான்செப்ட். கட்டி பிடிக்கிறாங்க, லைட்டா ஆஃப் பண்ண சொல்றாங்க, அதுலயும் ஹைலைட்டா கட்டில்ல ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க பாருங்க. பார்த்திபனே ஷாக் ஆயிட்டாரு. அது வேற ஒண்ணும் கிடையாது, விஜய் டிவிக்கு எப்படியாச்சும் டிஆர்பில டப் கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிதான் இந்த அளவுக்கு இறங்கி என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். வாட்டர்மெலன் ஸ்டார் தாக்கப்பட்டாரா? ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. மக்கள் கொடுத்த பட்டம். மக்கள் என்னென்ன பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க? நடிகர் திலகம், குட்டி சிவாஜி, இன்ஸ்டா வைரல் ஸ்டார், இன்ஸ்டா ஸ்டார், இன்ஸ்டா சஞ்சய் ராமசாமி, இந்த மாதிரி பல பேர்கள் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கண்ணா. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது? எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். ட்ரோல் என்ன? அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, பட் அவங்கள வந்து அவங்க ட்ரைன் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். உங்களை கார்னர் பண்றதுக்காக இல்ல இந்த ஷோ. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. தேவைதான் இந்த மனுஷனுக்கு, இதெல்லாம் தேவைதான். அதாவது இன்டர்வியூன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையை சொல்லும் போதெல்லாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டு இருந்தாப்புல. சரி போதும்பா, ஓகே நன்றி வணக்கம். சரி ரைட்டு, கரெக்டா கூப்பிட்டு வச்சு லாக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஷோல தான் லாக் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஆப்போசிட் சைடுல மட்டும் இல்ல அவங்க சைடுலயே உட்கார்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க, ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாருன்னு என்ன சொல்றதுக்கு? நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இதை விட ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியுமாங்கிற அளவுக்கு அந்த பிள்ளை ரொம்ப ஓப்பனாவே உங்களை கோமாளியா தான் பாக்குறாங்க, உங்களை எல்லாரும் ட்ரோல் தான் பண்றாங்கன்னு பச்சையா சொல்லிருச்சு. அப்ப கூட அந்த மனுஷனை பாருங்களேன், நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகரன் சொன்னது மட்டும் இல்லாம வாட்டர்மெலன் ஸ்டார்னு பாட்டு வேற போட்டுருக்காங்களா. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கண்ணா. எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நிறுத்துற அவனை. இத்தனைக்கு அவர் சைட்லயே உட்கார்ந்திருக்கிற புள்ள கூட ஒரு அக்கறையில சொல்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க நல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்க, ஒரு ட்ரைனிங் கிளாஸ்க்குலாம் போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொன்னதுக்கு கூட அந்த மனுஷனுக்கு அவ்வளவு கோவம் வருது. ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். இவங்க யாருன்னு என்ன சொல்றதுக்கு? இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க தான் இன்டர்வியூ யாரை எடுக்கிறோன்றதுக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு. எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் இது இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். ஆக மொத்தம் இந்த மனுஷன் எப்படி செட் ஆயிட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரை பத்தின உண்மையை சொல்லக்கூடாது, அவர் பண்றதுல குறை இருந்தா சொல்லவே கூடாது, ஆக மொத்தம் அவரை பத்தி எதுவும் தப்பாவே பேசக்கூடாது, அவர் ஏதாச்சும் புகழ்ந்து பேசணும். அப்படி இல்லைன்னா வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்பிட்டு பேரும் கை தட்டி ஆஹா சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் டஜன் கணக்குல தின்னுக்கிட்டே இருப்பாரு. குறி வச்சா எறா விழணும். எறா இல்ல நண்டு விழும். பட் எது எப்படியோ எல்லா இன்டர்வியூலையும் எஞ்சி போன மனுஷனை உட்கார வச்சு நம்ம மனத்துல இருக்கிற பாரத்தெல்லாம் ஆறி இறக்கி வச்சாப்லையே, அது வரைக்கும் சந்தோஷம். திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் பண்ணிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல சார், அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க சார்? 2500 சார். சிம்பிளா சொல்றேன் சார், 498 சார். 498 ரூபாங்க சார். நாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது சார். இவர் எங்களை ஆடிக்கே கூட்டிட்டு போயிட்டாரு, ஏன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து சார் நீ குட்டையா தானே இருக்க, குள்ளமா தானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டிருந்தாங்க சார் ஆஃபர். முன்னாடி குழந்தை மாதிரி தானே இருக்கு சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. மனைவிக்கு யாரா கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுப்பாங்க Dress. அதுதான் முக்கியம். நல்லா இருக்கே Dress. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. இத
காட்டுறதுக்காகவே நான் போட்டுட்டு வந்தேன் சார். என்னோட சாய்ஸ் எப்பவுமே கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. கரெக்டா Dress ஓகே. ஆனா மனைவி கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் பானா. ஹைட் கம்மி தான் சார். அவ்வளவு சிக்கலா சார். பொண்டாட்டிக்கு போய் கிட்ஸ் வேர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டான் அப்படிங்கிறது வேணா புதுசா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரெகுலரா கிட்ஸ் வேர்ல தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க சைஸுக்கு வந்து அங்கதான் செட் ஆகும். நமக்கு எங்க ட்ரெஸ் செட் ஆகுதுங்கிறது தானே முக்கியம். அது கிட்ஸ் வேரா இருந்தா, மென்ஸ் வேரா இருந்தா, உமன்ஸ் வேரா இருந்தா, ஒருவேளை அவங்க சைஸுக்கு செட்டே ஆகாத ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து ஆஃபர்ல அதுவும் கம்மி ரேட்ல கிடைக்குது, வாங்கிக்கோ, ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட சரி ரைட்டு கஞ்ச பிசினாருன்னு சொல்லிருக்கலாம். ஆனா மனைவிக்கு செட் ஆகிற கரெக்டான சைஸ்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கம்மி விலையில வாங்கி கொடுத்துருக்காரு. இதை பாராட்ட வேணாமா? நீங்கள் நினைத்தது 7 நாட்களில் நடந்தே தீருமா? ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் 7 டேஸ்ல நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரேக்ல 3வது இத நான் பர்சனலா யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த நம்பர் தான் காரணம் அப்படின்னு நான் ஆணித்தனமா சொல்லுவேன். சிரிச்சுக்கோங்க. சிரிக்கதான் செய்யணும் நம்ம. அப்புறம் என்ன பண்றது? 19751 இந்த நம்பரை என்னோட எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நிச்சயமா இந்த நம்பரை சொல்வேன். இப்படி இந்த இடத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிங்க. 19751 அப்படிங்கிற நம்பரை கிரீன் கலர் பெண்ணால மார்னிங் குளிச்ச உடனே எழுதுங்க. அந்த நம்பர் கிட்ட என்ன நடக்கணும்னு கேக்குறீங்கன்னு தெளிவா முடிவு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எழுதுங்க. 7th டே திரும்ப இந்த வீடியோல வந்து நீங்க கமெண்ட் போடணும். நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல, உன் வீடியோ நம்பி போய் எழுதுறேன் பாத்தியா 7 நாள் எதுவுமே நடக்கல அப்படின்னு வேணா கமெண்ட் போடுவான். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு அசிங்கமா கழுவி ஊத்துறாங்கன்னு. சரி ரைட், ஒருத்தர் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க சொன்ன 19751 7 நாளைக்கு எழுதிட்டேன். 7 நாள் கழிச்சு அவன் சிஎம் ஆயிருவானா? உங்களோட எந்த கேள்வி கேக்கிட்ட பதில் இல்ல. இதுல இவங்க சொல்றதெல்லாம் நம்பி உங்களுக்கு கிளைண்ட் எல்லாம் வேற வராங்களாம்ல. சரி ரைட், கிளைண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய நம்பரை வீடியோலயே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் எல்லாம் வீட்லயே உட்கார்ந்து எழுதிட்டு போயிட மாட்டாங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இர்ஃபானா? ஆமா, இர்ஃபான் வந்து நல்லா ஃபுட் ரிவ்யூ பண்றாரு. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு கேவலமா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ பாத்துருக்கீங்களா? இல்ல சொல்ல மாட்டாங்கல்ல. எப்படி சொல்லுவாங்க? அதை சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். அதுக்கு பே பண்ணிட்டு வரணும். தென் வந்துட்டு அந்த வீடியோ போட முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? இப்ப மாற்ற பாரு. அப்ப அங்க இருக்கிற சமையல் தொழிலாளிகள் அது பாதிப்பா ஏற்படுத்துமா? நம்ம அந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்றாங்கல்ல. ஏன் சினிமா மட்டும் கேவலமா இருக்கு? அப்ப அங்க மட்டும் ஏன் பாசிட்டிவா சொல்றீங்க? வயிற்றுக்கு போதுங்கிறதுனால. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. என்ன லாஜிக்ல பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் கூட இந்த அளவுக்கு அழுதுருப்பாரான்னு தெரியல. ஆனா கூலி படத்தை நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மனுஷன் எல்லா சேனல்லையும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏன் சினிமா மட்டும் கேவலமா இருக்குங்க? அப்ப அங்க மட்டும் ஏன் பாசிட்டிவா சொல்றீங்க? இது கழுவுற முதல்ல கண்ணத்தோட நான் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. அதுலயே அவர் கேட்கக்கூடிய அந்த லாஜிக்கல் கொஸ்டினை பாருங்களேன். இர்ஃபான் போயிட்டு ரிவ்யூ பண்றாராம், அவர் எங்கேயாச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரான்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருத்தன் காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்றான் அப்படின்னா யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? வாங்கின காசுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காசை கொடுத்துருங்க. காசை கொடுத்தா நாங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா பல படத்துக்கு நிறைய பேர் சொல்லி தானே இருக்காங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்னங்க? தொழில் தர்மம். நாங்க எங்க சொந்த காசை போட்டு டிக்கெட் வாங்கி ஒரு படத்தை போய் பார்க்கறோம் அப்படின்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பத்தி பேசதான் செய்வோம். யாரும் பேசவே கூடாது, பாசிட்டிவ மட்டும் தான் பேசணும், நெகட்டிவ் பத்தி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி சாத்தியம்? அப்ப என்னப்பா யூடியூப்ல இருக்கவங்க எல்லாம் வந்து சினிமா எடுக்கிறவங்களுக்கு என்ன பிச்சையா போடுறாங்க? குமார் யாரு இவரு? இதுல வேற எவனாச்சும் ஃபுட் நல்லா இல்லைன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. இவர் வரைக்கும் கேள்வியே பட்டது இல்லையான்னு எனக்கு தெரியலையே. பாலிமர் நியூஸ்லயே எவ்வளவு பேரை வச்சு செஞ்சிருக்காங்க. கெட்டு போன ஃபுட்டை கொடுத்துட்டாங்க, புழு கிடக்குது, அது கிடக்குது, இது கிடக்குதுன்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கால் பண்ணி வந்து சீல் வச்சுட்டு போன வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவர் கேள்விப்பட்டது இல்லையா? பரோட்டாவில் கரப்பான் பூச்சியும் சாம்பாரில் புழுவும் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து உணவகத்தில் சோதனையிட்ட அதிகாரிகள் கடைக்கு பூட்டு போட்டனர். அது இப்போ கூட யாரோ 2 பேர் பார்த்தேன். யாரோ யூடியூபர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்து ஒரு ஃபீல் இந்த படத்துல கிடைக்கல. கொஞ்சம் பேச்சாடா பேசுனீங்க. நான் யாரு? நீங்க ஆக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா. என்ன சேனல் ஒர்க் பண்ணேன்னு தெரியும்? நல்லா தெரியும், நல்லா தெரியும்ங்கறாங்க. ப்ளூ சட்டை மாறன் யாரு? ரிவ்யூவர். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்.
ஆமா ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமா சினிமால இருந்து நீங்க ஒரு காட்டு மொக்க படம் தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத மைண்ட் செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அதை விட கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். பீப்பிள் யார் அவங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா எங்க சினிமா பத்தி என்னன்னு சொல்லலாமா? ஒருத்தருடைய பொழப்பை இன்னொருத்தருக்கு எடுக்கிற மாதிரி இது நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் பேசின மாதிரி இருக்குது. அதாவது சூரிங்கிறவர் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு வந்ததுனால அவரால் அதிக சம்பளம் கேட்க முடியாதுங்க. நான் டாக்டர் படிச்சுட்டு வந்ததுனால டைரக்டா அதிக சம்பளம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாவை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி சினிமா நாலேஜ் இருக்கணும், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கணும், அவன் தான் ரிவ்யூ பண்ணணும். ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவன்லாம் எப்படி வந்து ரிவ்யூ பண்ணலாம்? அவன் வந்து அடுத்தவன் பொழப்ப கெடுக்கிறான்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எங்க சினிமா பத்தி என்னன்னு சொல்லலாமா? ஒருத்தருடைய பொழப்பை இன்னொருத்தருக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்கிறவன், சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் மட்டும் தான் மூவி ரிவ்யூ பண்ணணும். மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் மூவி ரிவ்யூ பண்ணாலும் பாசிட்டிவா தான் சொல்லணும். நெகட்டிவா சொல்றான் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை கெடுக்க பார்க்கறான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவன் பார்க்குற மாதிரி தான் படம் எடுக்கணும். பப்ளிக் வந்து படம் பார்க்கறான் அப்படின்னா அவன் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணுதோ அதை புலம்பு தான் செய்வான். நல்லா இருக்குன்னு சொல்லும் போது கொண்டாடுறீங்க, அதுவே நல்லா இல்லைன்னு சொன்னா மட்டும் ஏன் கதறீங்க? ஏன் சினிமா மட்டும் கேவலமா இருக்குங்க? அப்ப அங்க மட்டும் ஏன் பாசிட்டிவா சொல்றீங்க? வயிற்றுக்கு போதுங்கிறதுனால அழுகுறான். ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவர் வந்து ஒரு பொறுப்போட ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவர் வேலை பார்க்குறாரு, சம்பளம் வருது. அங்கேருந்து வந்து சினிமாலாம் கேவலமா இருக்குன்னு சொல்லி அவருக்கு மாசானா சம்பளம் வருது, இவர் கேவலமா இருக்குன்னு சொன்னதுனால அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ண மாட்டேங்கிறாரு, டேரக்டர் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, அதாவது இவர் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ப்ரொடியூசருக்கு அடுத்த படம் பண்ண மாட்டாராம், டைரக்டருக்கு அடுத்த படத்துடைய வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதா? அடுத்த படமே அவரை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஆனா இவரு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் கேவலமா இருக்குன்னு சொன்னதுனால அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ண மாட்டேங்கிறாரு, டேரக்டர் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டாங்களா? இதுல வேற கூலி படத்துல அங்க லாஜிக் மிஸ்டேக் இருக்கே, இங்க லாஜிக் மிஸ்டேக் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டா அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கே கிடையாது, அதுக்கு ஒரு பதில் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜுக்கே தெரியாத பதிலாம் எடுத்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. சம்பளம் வருது, அங்கேருந்து வந்து சினிமாலாம் கேவலமா இருக்குன்னு சொல்லி. ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனே இருக்கான். அடுத்ததா வந்துட்டாங்கல்ல. என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். வழக்கமா முடியதான் எல்லா பக்கமும் போட்டு ஆட்டி காட்டுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு புது ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில பூ வச்சு பூ ஆட்டி காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மைடா, அமலா சாஜிக்கு ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க தலைமுடிய ஆட்டினாலும் சரி, தலைமுடியில வச்ச பூ ஆட்டினாலும் சரி, பாக்குறவன் பார்த்துட்டு தான்டா இருப்பான். ஷாப்பிங் மால் வித் ஒய்ஃப். உங்களுக்குள்ள என்ன சுத்திக்கிட்டு இருக்க? கோயிலா இது? என்னாச்சு உனக்கு? சத்தமாக எனக்கு மறந்துடும். மறந்துடுவியா? என்னது இது? என் வாழ்க்கையை சிசிடிவி கேமரா வச்சு கேப்சர் பண்ண மாதிரியே இருக்கே. உண்மையிலேயே ஷாப்பிங் மாலுக்குலாம் போயிட்டு அவங்க தேடுற பொருளெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எடுத்துருவாளோ, ஐயோ அந்த பக்கம் போறாளே, அங்கெல்லாம் காஸ்ட்லியான பொருளா இருக்கே அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கும். ஏன்னா தேவையில்லை அப்படிங்கிறத மீறி ஆஃபர் போட்டாங்க. சும்மாவாச்சு வாங்கி வைப்போன்னு சொல்லிட்டு வாங்கி 2000 ரூபாய்க்கு வாங்க போய் 10,000 ரூபாய்க்கு இழுத்து விட்டுருவாங்க. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ச இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. இதுக்கு பயந்தே டிமார்ட் இருக்கிற பக்கமா போகாம சுத்தி போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கையே போச்சு, எனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கல்யாணமலை சாங்கின் புரோக்கோடா. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். அது வேற ஒண்ணும் இல்ல, புரோக்கோடு டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுல கல்யாண மாலை பாட்டு வரும். அந்த பாட்டை பெர்மிஷன் கேட்டு போட்டாங்களா கேட்காம போட்டாங்களான்னு தெரியல. கேட்காம போட்டிருந்தாங்கன்னா அவர் போட்டுருவாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, கல்யாண மாலைன்னு எழுதி போட்டா கூட இளையராஜா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து கல்யாண மலைன்னு போட்டுக்காங்க பாருங்க. அந்த பாயா இருக்கணும்டா. எது நாகார்ஜுனாவா? டேய், நான் அப்பா பேசுறேன்டா.
ஆமாங்க, இந்த இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே எதுக்கு தான் இதை சொல்றாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. எது நாகார்ஜுனாவா அப்படின்றாங்க, பின்னாடி ஒரு கெட்ட வார்த்தையை வேற போடுறானுங்க. எதுக்குடா இதை ட்ரெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கும் தெரிய மாட்டுது, எதுக்கு பாக்குறோம்னு நமக்கும் தெரிய மாட்டுது. நாகார்ஜுனாவா கொக்க மக்கா எங்கிட்டு போனாலுமா சை ப்ரோ டீலிங் ஹேட்ரட் இன் லெஃப்ட் ஹேண்ட். என்ன நம்ம மேல புதுசா விமர்சனம் வருது. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இப்படி பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ன்றத நம்ம சொல்றோம்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டு, அதாவது இப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆனா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இல்ல. படத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல ஹீரோ யாரை பத்தி பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு, அதுல என்னென்ன கான்ட்ரோவர்சிலாம் வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. போற போக்க பார்த்தா படத்தை ரிலீஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சை எல்லா தியேட்டரும் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க அதை தான் பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க போல. இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. டூட் ஆர் லைக் தீபாவளி ரிலீஸ். தீபாவளி இப்போ வந்து ஒன்னே லைக்கு இல்லைன்னா டூட் ரெண்டுத்துல ஒன்று வந்து தீபாவளிக்கு வந்துடும். ஆனால் கண்டிப்பாக இது நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்குற தீபாவளியாக தான் இருக்கும். ஆனா ரெண்டு படமுமே தீபாவளிக்கு வரும்னு வர சொல்லி வச்சிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு படம் தான் தீபாவளிக்கு வரும்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல எது நடக்க போகுது? ஒரே ஹீரோ நடிச்ச ரெண்டு படத்தை முதல்ல ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றீங்க, அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்ல வேற. இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் எல்லா படத்தையும் ஹிட் கொடுத்திருக்காப்புல, பட் ஒரே டைம்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆனா அது எப்படி இருக்குன்னு புரியலையே. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறாங்க. ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.